This is Pro Artist. I'm gonna teach you how to draw a line. ஒரு டிராயிங்க்கு A4 ஷீட் ரொம்ப முக்கியம். எதை நம்ம வரைய இருக்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதோட அவுட்லைனை மெதுவாக கொஞ்சம் மெலிசாக சாஃப்டாக வரைஞ்சிக்கணும். இதுதான் சிங்கத்தோட முகம். ஆமாம், நீங்கள் நம்பி தான் ஆகணும். சிங்கத்தோட முகத்துக்கு அப்புறம் அதோட கால்களை அதுக்கான அலைன்மெண்ட்டில் கரெக்டான முறையில் வரையணும். பெயிண்டிங் இஸ் a serious business. ஸோ கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். 4வது கால் வரைகிறதுக்கு இடம் இல்லை, அதனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படி காலை போட்டுக்கலாம். காலுக்கு அப்புறம் வால் வரையலான்னு பார்த்தா வால் எங்கே போகிறது தெரியல. கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன். வால் போடுறோம். வால் தரையில் படுதுன்ட்டு கவலைப்படக்கூடாது. அதை சிங்கம்தான் கவலைப்படும். இப்போ ஒரு வழியாக அவுட்லைன் போட்டாச்சு. அடுத்து இதுதான் காது. நல்லா தெரிஞ்சுங்க. என்னடா ஒரு காதோடு நிறுத்திட்டானேன்னு நினைக்காதீங்க. இன்னொரு காது அது 3 டைமென்ஷனில் அங்கிட்டு மறைஞ்சிருச்சு. இது அதோட ஃபேஸ். போர்ட்ரைட் வியூவில் ஃபேஸ் இப்படி தான் வரும். அடுத்ததாக அதோட இமைகளை மயிலிறகுகளை வருடன மாதிரி அழகாக வரையணும். நான் என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறனோ அது அனைத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அழகான சிங்கக்குட்டி வரும். அது ஒன்றும் இல்லை, சும்மா பக்கத்தில் சவுண்டு. அடுத்தபடியாக நம்ம சிங்கத்துக்கு மூக்கு வரைகிறோம். ஒரு சிங்கத்தை ரொம்ப கர்ஜனையான ஒரு உயிரை நம்ம காட்டுறதே மூக்கு தான். மூக்கை வரைஞ்சிட்டோம். அடுத்து என்ன வரைகிறோம்னு சொல்ல இங்கே வீடியோவில் இடம் இல்லை, வேற தான் தெரியுது. கேமராமேன் இப்போதைக்கு கொஞ்சம் தூங்கிட்டாரு. ஏதோ நினச்சிக்க வேண்டாம், கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். என்னடா அப்படி ஹைட் பண்ணி வைக்கிறானே அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு பிரம்மாண்டமான ஓவியம் இது மாதிரி ஒரு மறைவுக்கு பின் தான் தெரியும். பாருங்க, நியர்லி நம்ம சிங்கத்தை வரைஞ்சிட்டோம். அடுத்து ஷேர் பண்ணணும். அதோட ஹேர் மாதிரி ஷேர் பண்ணிட்டே இருங்க. தலையில் நெருப்பு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. இது எல்லாம் அதோட பிடரி. எவ்வளோ அழகாக பண்ணுறேன்னு பார்த்துங்க.
சிங்கத்தோட பிடரிய எப்போதுமே பிடிச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சிங்கத்தோட ஒரு பிடரியை பிடிச்சி துவம்சம் பண்ணிட்டோம். பாருங்க, ஒரு பயங்கரமான சிங்கம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தோன்ற போது அவுட்லைனிங் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவுட்லைனிங் கொடுத்துட்ருக்கோம். திருப்பி கேமராமேன் தூங்குறாரு. ஒரு கண்ணை மட்டும் பார்த்து பயப்பட வேண்டாம். பாருங்க, எவ்வளோ கம்பீரமான ஒரு சிங்கம் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான ஒரு அமேசிங்கான வைல்ட் அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ், உலகத்தில் என்ன அணு துகளாக இருந்தால் கூட அதை வரைஞ்சி மக்கள் அனைவருக்கும் அருமையான இந்த ஓவியத்தை அவங்க கண்ணு முன்னாடி படைக்கிறோம். மீசை முளைச்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம சிங்கம் வரைகிறத பார்த்தோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு அனிமலோ வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு வரையணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா கமெண்டில் போடுங்க. அதை அடுத்து வரைவோம். தேங்க்யூ.